எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரையப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். ஹல்லேலூயா. இதில் என்னன்னா, இதை வீட்டில் போய் நல்லா வாசிங்க. கண்டிப்பாக இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, என்ன பண்ண, ஒரு பத்திரத்தை வாங்கு, என்ன பண்ணு, ஒரு இடத்த வாங்கு, அந்த இடத்த வாங்கி என்ன பண்ணு, மூலப்பத்திரம் பத்திரம் எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணா எதுக்குள்ளே வைக்கணுமா, ஒரு பானைக்குள்ளே என்ன பண்ணணுமா வைக்கணும்னு சொல்கிறார். என்ன பண்ணார், பானைக்குள்ளே வைக்கணும். பார்த்தீங்கன்னா அங்கே சுச்சுவேஷன் வேறு. எல்லாம் இங்கே கவனிக்கலாம், கீழே நட்டு இருக்காதிங்க, என்ன கவனிங்க. அங்கே சுச்சுவேஷனே வேறு. அங்கே என்னென்னா பஞ்ச நாட்கள் என்ன பண்ணுறாங்க, சிறை பிடிக்கிற போகிற நாளில் போய் எவனாச்சும் போயிட்டு என்ன பண்ணா, போய் பத்திரத்தை வாங்கு என்ன பண்ண சொல்ல முடியுமா? எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பஞ்சத்துக்காக சிறை பிடிக்க வந்துட்டாங்க, எல்லாம் ஓடுறாங்க ஓடிடுறாங்க. அங்கே ஒரே என்ன பண்ணுறது, ஒரு பதட்டமாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எரேமியாவை பார்த்து என்ன சொல்கிறாரு, எப்பா நீ ஒரு பானையை வாங்கு, ஒரு இடத்த வாங்கி அது என்ன பண்ண, ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு என்ன பண்ண, மூல பத்திரம் எல்லா பத்திரத்தையும் வாங்கி என்ன பண்ணு அதுக்குள்ளே வை அப்படின்னு சொன்னேன். எரேமியா பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே ரொம்ப கடுமுடியான எச்சரிக்கையான வார்த்தை தான் சொல்லுவார். என்ன பண்ணுவார், எச்சரிக்கையான வார்த்தை தான். என்ன சொல்லுவான், உன் பிள்ளை அழிஞ்சிருவான், உன் பிள்ளை சிறைப்பட்டு போயிடும், நீ இப்படி சிறைப்பட்டு போயிடுவா, இப்படி பஞ்சத்தில் கிடப்ப, பட்டினியே கிடப்ப, வியாதியில் கிடப்ப அப்படின்னு ஒரு கடுமையான தீர்க்க தரிசனம் தான் என்ன பண்ணுவார் சொல்லுவார். ஆனால் கடவுள்கிட்ட அவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீ என்ன பண்ணிட்டீங்க, இப்போ நடக்க போகிறத சொல்லிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, நடக்க போகிறத சொல்லிட்டீங்க, என்னை சிறை பிடிச்சிட்டு போக போகிறாங்க, இதை மாதிரி ஆக போகுது, நடக்க போது பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னும் என்கிட்ட என்ன, உங்கள்கிட்ட இருந்து உங்கள் வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வார்த்தை வராதா அப்படின்னு என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, பத்திரத்தை வாங்கி நீ என்ன பண்ண, இது பண்ணு, அந்த பானைக்குள்ளார் வை, அந்த பானையை என்ன பண்ணு மூடி என்ன பண்ணு வச்சிரு, பத்திரமா வை அப்படின்னு சொன்னோன்னே, அது போல் என்ன சொன்னால், நான் இப்போ எங்கே போயிட்டு யார்கிட்ட எண்ணெய் வாங்க முடியும், இதை நம்ம பொருட்டாக எண்ணுவாங்களா, இனி வேணால் பைத்தியக்கார நாட்டுக்கு இந்த நேரத்தில் இடத்த வாங்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், இதை மூலப்பத்திரம் வேணும், அதை வேணும், இதை வேணும்னு சொல்கிறானே அப்படின்னு பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ இப்போ அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் வராங்க, என்ன பண்ணுறாங்க, வாலண்டியர்ஸ் தான் அந்த ஆள் என்ன பண்ணுறாங்க வராங்க. என்ன பண்ண, நீ சிறிய தகப்பன்ட்டப்போ அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஆனால் அவனே வாலண்டியர்ஸாக அந்த நிலத்தை கொடுக்கறான். எழுதி வாசிப்பு 7. இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேயல் உன்னிடத்தில் ஆனாதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொல்லுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். ஹல்லேலூயா. அவனே என்ன பெரிய தகப்பனே அவனை பண்ணுறான், நிலத்தை வாங்கு, இந்த நிலத்தை கொடுவேணுமா. இதுலேயும் பாருங்களா, ஒரு கடிமுனையான அந்த நாடு பெரிய பஞ்சமான நாடு. என்ன பண்ணுது, ரொம்ப கொடுமையான நாடு. அந்த ஆனதோத்துங்கிற இடம் என்ன பண்ணுது, ஒரு பஞ்சமானதில் எவ்வளோ பெரிய மாளிகை இருந்தாலும் அது என்ன பண்ணாங்க, வாங்கக்கூட ஆள் இல்லாதவங்க, நிலம் இருந்தாலும் வாங்கக்கூடாது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு தேவன், என்ன பண்ணுறாரு, இடத்த வாங்க சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாச்சும் சூட் ஆகுதா? சிறைப்பிடிக்க வந்துட்டானோ, அவன் அந்த நாட்டை என்ன பண்ணுறாங்க, கொத்தளம் போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நிலத்தை வாங்க சொல்கிறாரு, மூலப்பத்திரம் வை, என்ன பண்ணுற அது இதுவும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது எங்கே போய் நிலம் வாங்கினா, பாலுந்தேனும் ஒரு தேசத்தில் என்ன பண்ணலையா, நம்ம மனம் வாங்கினா எப்படி மனம் வாங்குவான், எப்படி வாங்குவான், தண்ணி இருக்குதா, நல்லா சுகாதாரமாக இருக்கா, டிச் இருக்கா, என்ன பண்ணுது, மெயின் ரோட்டில் இருக்குதா, இது என்ன பண்ணுது, இதில் கவர்மெண்டில் அப்ரூவ்டு உள்ள பிளாட்டா அப்படின்னு 1002 பார்ப்போமா. அது மெயின் இடத்துல. இப்போ விருதாச்சலத்தில் இடத்த வாங்க பார்ப்பீங்களா, இல்லை இங்கேருந்து சிறுமங்கலம் கோயிலூர் அந்த இடத்துல இடம் வாங்க பார்ப்பீங்களா, விருதாச்சலம் தானே. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, கடவுள் என்ன பண்ணிட்டாரு, போய் ஆனதோத்தில் போய் என்ன பண்ணு, நீ இடம் வாங்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதில் ஆண்டவர் எப்படி தர்மா இருக்காரு, இன்னைக்கு அது கேப்பாரட்டாக கிடக்கும், இன்னைக்கு அதுக்கு என்ன பண்ணுது,
அதுக்கு வேல்யூ இல்லாத இருக்கும். இன்றைக்கி அந்த அந்த என்ன பண்ண அந்த பேப்பரு கீழே கிடந்தாலும் அதை சேர்த்து என்ன பண்ண பீரோவில் பூட்டி வைக்க முடியாது. அதுக்கு வேல்யூவே இல்லை. என்ன பண்ணுது? வேல்யூ இல்லாத அந்த பாத்திரமும் அந்த மண்பாண்டமும் வேல்யூ இல்லாத அந்த பேப்பருக்கும் ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாரு? வேல்யூ உண்டு பண்ணுறாரு. அதுபோலோட வாழ்க்கை உன்னோட வேல்யூ இல்லாத இருக்கலாம். உன்னோட என்ன பண்ணலாம்? அந்த பேப்பருக்கு உன்னோட மதிப்புக்கு உன்னோட குடும்பத்துக்கு உன் பிள்ளைக்கு எந்த ஒரு மதிப்பே இல்லைன்னு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறா, இல்லை ஒரு காலத்தில் உன்னை நான் மதிப்புள்ளவளா கனம் பெற்றவளா ஆசீர்வாதமாய் உன்னை வைப்பேன் என்று சொல்லுகிறாரா. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்த மண்பாண்டமும் வேல்யூ இல்லை. அப்படி தானே? மண்பாண்டம் கீழே கடந்தா தூக்கிட்டு போவீங்களா? போவீங்களா? முடியாது. என்ன பண்ண எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. என்ன பண்ண எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அது வேல்யூ இல்லாத பர்சன். அந்த பேப்பருக்கும் வேல்யூ இல்லை. ஆனால் ஒன்று வேல்யூபிளாக ஆக்குறது என் கர்த்தரால் மட்டும்தான் ஆகும். ஏனென்றால் கர்த்தர் அந்த பானையை ஆசீர்வதித்து போல அந்த என்ன பண்ணது அந்த நிலத்தை ஆசீர்வதித்து போல உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அல்லேலூயா. சரி, என்னடா இந்த பானையில் என்ன பண்ணுது? ஒரு பேப்பரு என்ன பண்ணுச்சு? ஒரு மண்பானைக்குள்ள வச்சுறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறிக்கிறேன் என்றான். அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, அங்கே என்ன பண்ணிட்டாங்க? அங்கே என்ன பண்ணாங்க? முதல்ல என்ன பார்த்தீங்க? அந்த பானையில் ஒரு பேப்பர் பார்த்தீங்க. அங்கேயும் என்ன பண்ணுது? சிறைப்பிடிக்க போகிற சூழ்நிலை. இங்கே என்னன்னா ஒரு பஞ்சம். என்ன பண்ணுது? அந்த பானையில் என்ன இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? இதோட என்னன்னா பஞ்சம். அந்த தலை விரிச்சு அந்த என்ன பண்ணுது? பிள்ளைகளை சாவடித்து சாப்பிட்ற நிலைமையில் அது மாதிரி பஞ்சம் வருது அந்த அந்த நகரத்தில். அப்போ என்ன பண்ணுறான்னா அவன் என்ன பண்ண கொஞ்சோண்டு ஒரு பிடி மாவு என்ன பண்ணா ஒரு பிடி மாவு அந்த பானைக்குள்ளே இருக்குது. அந்த மாவு என்ன பண்ண பிசைஞ்சு நான் என்ன பண்ண சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையாண்டு என்ன பண்ணுறான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதுக்குள்ளே அவங்க இருக்கிற தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? முதல்ல அந்த அடையை சுட்டு நீ என்ன பண்ணு எனக்கு கொடு அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல அவன் என்ன பண்ணுறாரு? செய்கிறார். என்ன பண்ணுறாரு? அடையை என்ன பண்ணுறாரு? சுட்டு அவங்களுக்கு தராங்க. அந்த மழை அந்த மழை என்ன பண்ணுறது? அறுப்பு வர வரையும் அது என்ன பண்ணுது? நடுற வரையும் மழை பெய்கிற வரையும் அவளோட மாவும் எண்ணெயும் குறையாதபடி என் தேவன் ஆசீர்வதித்தார். அதுபோல் அதில் ஒரு கை மாவு தான் இருந்துச்சு. ஏன்னா அது பஞ்சத்தை பார்த்தது. இன்னுமக்கு இதை நிரப்ப முடியாது. இது என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு காலியான பாத்திரம், இது காலியான மண்பாண்டன்னு தூக்கி வெளியில் போடாத. அது வேல்யூபிளாக வைத்தார், அது ஆசீர்வாதமாக வைத்தார். அதுபோல தான் உன்னோட கலையத்தை என் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கா. ஒரு புடி மாவு நீ எடுத்தனா இன்னொரு புடி கர்த்தருடைய கரம் அந்த பானைக்குள்ள இருக்குது. உன்னோட வாழ்க்கையில உன்னோட என்ன பண்ண உன் பிரச்சனையில தேவனுடைய கரமே இருக்குது. பிரச்சனை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்தே போகணும். அவன் நினைக்கலாம் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனே வேற, பிரச்சனைகள் வேற. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கை என்ன பண்ணுற மாவு எடுத்துட்டா அந்த பானையில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஒரு கை மாவு நீ எடுத்தனா இன்னொரு கை கர்த்தருடைய காரம் இருக்குது. அது எப்படியாப்பட்ட காரம்னா அமிக்கி குலுக்கி மடி சரிந்து விழும்படி நன்றாய் உங்கள் மடியில் போடும்படி நன்றாய் என் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி தானே? இந்த உலகத்தான் நினைப்பான் என்னன்னா உலகத்தான் கிள்ளி தான் கொடுப்பான். அப்படி தானே? உண்மை தானே? சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்டால் என்ன பண்ணுவான்? கொஞ்சமாக கொடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கடுகு டப்பாவே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அந்த கடுகு டப்பாவில் கொஞ்சோண்டு அள்ளி தான் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறா? அவர் அள்ளி கொடுக்குற ஆண்டவராக இருக்கா. அதனால தான் இந்த பானை வெறுமையாக இருந்துச்சு. இந்த பானை என் தேவன் என்ன பண்ணார்? நிரப்பினார். என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார், பெருக பண்ணார். 5 நாட்கள் முழுவதும் என்ன பண்ணார்? போஷித்தாரா? உண்மை தானே? அதுபோல் உன்னையும் என்னையும் போஷிப்பார். உண்மை தானே? அப்போ ஏன் இந்த மண்பாண்டம் எதுக்கு கடவுள் சொல்கிறாரு? ஏதாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் மண்பாண்டத்தை எடுத்தாரு? ஏன் மண்பாண்டத்தை எடுத்தாரு? இங்கே பாருன்னா ஒரு மண்பாண்டத்தை எடுத்து என்ன பண்ண ஏன் அது
ஏன்னா அது பேப்பர் யாரும் எடுக்கவும் மாட்டாங்க, எங்கேயாச்சும் ஒரு மூலையில் போட்டிருந்துருக்கலாம். ஓகேவா? ஆ, உண்மைதானே? ஏன் மண்பாண்டத்தை தேவன் எடுத்தாருன்னா, மண்பாண்டம் தான் வீக்கு. என்ன பண்ணுது? நீ என்ன சொல்லுங்கள், இரும்பு சட்டியும் ஒரு மண் சட்டியும், இரும்பு சட்டியை தூக்கி இப்படி கெடாசிடலாம். என்ன பண்ணலாம்? சாதாரணமாக இரும்பு சட்டி எடுத்தோம்னா என்ன பண்ணலாம்? வைக்கலாம். ஆனால் மண் சட்டி எப்படி எடுத்து வைப்பீங்க? ஒரு குழம்பு சட்டி எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? பொறுமையாக எடுத்து என்ன பண்ணுங்க? பொறுமையாக வைப்போம். அப்படி தானே? பொறுமையாக தானே வைப்போம். மட்டார்னு வச்சா பட்டார்னு போயிடும். அப்படி தானே? அப்போ நம்ம பலவீனமானவங்க தான். அதனால தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். பலவீனமானவங்களை தான் பலமுள்ளவர்களாய் மாற்ற என் தேவன் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. என்ன பானை அப்போ நம்ம என்ன வீக்காக இருக்கிறோம்? என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன வீக்காக இருக்கிறோம்? ஓ, இந்த பானையெல்லாம் இப்படி ஆசிச்சு வர்றாரு. அப்போ வீக்கானது தான் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரா? பலன் உள்ளவனா என் பலப்படுத்துக்கு சொல் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு என்ன பண்ணுறாராம்? நம்ம சொல்கிறோம். அப்போ இன்னொரு மண்பாண்டமும் பார்க்கலாம். அது எப்படியாப்பட்ட மண்பாண்டமாக இருக்குன்னு பார்க்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் தீச்சட்டி. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, கவனிங்க. மணலை போல என்ன, கடலில் இருக்க மணலை ஏன் தேவன் எடுத்துருத்தாரு சொல்லுங்க? ஏன் ஆற்று மணல் எடுத்துருக்கலாம்ல? சொல்லுங்க. ஆற்று மணல் எடுத்துருக்கலாம்ல? மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இங்கே எதிரிகள் அப்படியா இருக்காங்க. ஏன்? எப்படி? கடலில் இருக்க மணல் எப்படின்னா அது மாவு போல் இருக்கும், எண்ண கூட முடியாது, கவுண்ட் பண்ண கூட முடியாது. ஆனால் ஆற்று மணல் என்ன பண்ணிடலாம்? அது என்ன பண்ண கண்ணுக்கு தெரியும். என்ன பண்ண கண்ணுக்கு தெரியும். ஆனால் அது போல் எதிரிகள் இருக்காங்களாம். எதை பண்ணலாம்? அது போல் எதிரிகள் இருக்காங்களாம். கடலில் இருக்க மணலை போல் இருக்காங்களாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கிதியோன்னு அதில் 300 பேர் இருக்காங்க. 300 பேர் என்ன பச்சிருக்கானுவோ? ஒரு பானைக்குள்ள தீவெட்டி, வேற ஒன்றுமே இல்லை. அங்கே எப்படி இருக்காங்க? குமிச்சு கிடக்குறாங்க. ஆனால் எல்லா கண்ணோக்கமும் எப்படி இருக்குமா? இந்த பானை என்ன பண்ணுது? தோல்வியை தான் பார்க்க போகுது. ஏன்னா அங்கே என்ன பண்ணுறோம்? பாளையம் ஃபுல்லாக நிறைஞ்சி கிடக்குறானோ. இவனை 300 பேர் என்ன பண்ணுவான் அப்படி சொன்னான். ஆனால் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்த வச்சு தான் அந்த பானைக்குள்ளே என் தேவனாகிய கர்த்தர், நீ ஒன்று வெறுமையான ஆள் இல்லை, கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற பெரிய காரியங்கள். அல்லேலூயா. அங்கே இருக்கிற பானையில் தீவெட்டி மட்டும் நினைக்காதீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இருந்தார். ஆனால் அதுதான் மணலை பார்த்து நீ பயந்து போங்க. உங்களில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. என்ன பண்ணாதீங்க? பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, மழையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, கடலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலாய வழியை செம்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பானைக்குள்ளே எவ்வளோ வேல்யூபிள் இருக்குது பாருங்க. அப்போ நம்ம பானை தானே? உண்மை தானே? நம்ம ஒரு மண்பாண்டம் தானே? நான் சொன்ன மாதிரி குழவன் கையில் என்ன பண்ணுறாராம்? ஒரு மண் எடுக்கிறாரு. மண் எடுத்து என்ன பண்ணுறாரு? செய்கிறாரு. அது கடவுள் தான் என்ன பண்ணுறாரு? நம்மளை செய்கிறாரு. அப்போ கடவுளுக்கு தெரியாதா? நம்மளை வரைஞ்சவர்களுக்கு தெரியாதா? நம்ம அழைத்தவர்களுக்கு தெரியாதா? இவங்களை இந்த நோக்கத்துக்காக தான் அழிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? அப்புறம் ஏன் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகிறீங்க? ஏன் உன் வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போகிறீங்க? ஏன் என்ன பண்ணல, நான் என்னத்தை வச்சு சாப்பிடுவேன்னு ஏன் சோர்ந்து போகிறீங்க? உங்களை தாழ்த்தும் போது கடவுள் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கார். அவங்க என் கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு என்கிட்ட இல்லை அப்படின்னு அவள் கரத்தை தூக்கி சொன்னா. அங்கே கடவுளோட கரை இருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன பண்ணுச்சு? இங்கே சிறைப்பட்டு போணுச்சு. அங்கே ஒரு வேல்யூபிளாக ஆக்கினாங்க. இங்கே பாருங்க, எதிரியை வெல்ல முடியாது, ஆனால் என்கிட்ட இருக்குது தீவெட்டியும்
சட்டி தாம்மா இருக்குது அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லும்போது அந்த எதிரியை வென்றார். அதுபோல தான் உனக்கும் எனக்கும் வருகிற எதிரிகள் ஒரு வழியாக வந்தா 7 வழியாக புறப்பட செய்ய என் தேவன் போதுமானவராக இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மட்டும் வாசிச்சு, இந்த பாத்திரமும் எப்படியாப்பட்ட பாத்திரம்னா பாருங்களா. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. ஹல்லேலூயா. இங்கே பாரு, கூழில் பாத்திரத்தில் என்ன பண்ணுது, சாப்பாடு இருக்குது. இது உண்மையாலுமே ரியலேட்டாக எனக்கு நடந்துச்சுன்னா எப்படின்னா, நேற்று மதியமாக நான் என்ன பண்ணேன், படுத்து கிடக்கும்போது எனக்கு கனவு வந்துச்சு உண்மையாலுமே. ஆனால் ஆக்சுவலாக இந்த வசனம் நான் எடுக்கவே இல்லை, உண்மையாலுமே எடுக்கவே இல்லை. ஆனால் கடவுள் எனக்கு உறுதிப்படுத்தினார். பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் எனக்கு என்ன பண்ணுது, விஷம் கலந்து கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுச்சு, நான் மயங்கி கிடக்கிற மாதிரி அப்படி ஒரு சிந்தை எனக்கு. சிந்தல்ல, உண்மையாலுமே நான் சொப்பனை கண்டேன். கடைசியில் நான் நைட்டு வாசிக்கும்போது, இந்த வசனத்தை வாசிக்கும்போது கண்டிப்பாக கடவுளை உணர்த்துறார். அதுதான் சொல்கிறார், நீ உனக்கு என்ன தான் உனக்கு நேர்ந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அவர் கரத்தினால் அது என்ன பண்ணுறாராம், சாவுக்கு நீ எதை குடித்தாலும் எதை பண்ணாலும், பாம்பை மிதித்தாலும் சர்ப்பத்தை மிதித்தாலும், நீ எதை விஷன்னு கலந்து கொடுத்தாலும் குடித்தாலும் அது ஒன்று என்ன பண்ணாதான், உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கடவுள் என்கிட்ட பேசுவார், அடுத்தது உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஏன்னா அநேக முயற்சிகள் பண்ணி பிரச்சனைகள் மத்தியில் தான் ஆண்டவர் வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்ல வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் வெறுமையாக சொல்கிறதில்ல, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் உங்களை குறைவுகளை நிறைவாக்கிறவராக இருக்கார். நீங்கள் வேல்யூ இல்லாத இருக்கலாம், ஆனால் உன்னை வேல்யூப்படுத்துவார். எப்படின்னா, உன்னையும் உன் பிள்ளைகளும் உன் சந்நிதிகளும் உன்னை வேல்யூலாக ஆக்குவார். என்கிட்ட எதிரிகள் இத்தனை பேர் இருக்காங்க, என்கிட்ட பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, படம் இல்லை, ஏன்னா என்கிட்ட இருக்குது தீவிட்டி தான். ஆனால் அதை கொண்டு என் தேவனாய கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அப்படியே முறியடித்தாரா. உனக்கு வருகிற எதிர்ப்பாக எழும்புகிற காரியங்கள் எல்லாமே வாய்க்காதே போகுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு எதை கொடுத்தாலும் அது உனக்கு எதுவுமே நேரிடாது. என்ன உண்மைதானே? நிச்சயமா. ஏன்னா எதிரிகள் வெட்டின குழியிலே தானே விழுவார்கள். ஹல்லேலூயா. எதிரிகள் வெட்டின குழியிலே தானாகவே விழுவாங்க. எப்படின்னா, யோசேப்பாவை என்ன பண்ணுறா, நான் கீழே போடும்போது தூக்கவே கூடாதுன்னு நினச்சேன். அடுத்த நிமிஷமே தூக்கி, எப்படின்னா அவர் மற்றவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சது போல் உன்னையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்க வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உறவாத என்னை நீ உறவானீரே, நீங்க எல்லாம் என் உலகம் விழியாதே. உறவாத என்னை நீ உறவானீரே, நீங்க எல்லாம் என் உலகம் விழியாதே, நீங்க எல்லாம் என் உலகம் விழியாதே. அப்படியே எழுந்திருக்கலாமா? நல்லா எழுந்திருக்கலாம். இப்போ சொல்லணும், உங்கள் தலை மேலே உங்கள் கரத்தை வச்சு, நான் வேல்யூ இல்லை, என்னை கேப்பாற்று கிடந்தாங்க, என்னை செட்டப் பண்ணலை, அவ்வளோ பெரிய நரகத்தில் அந்த வில்லேஜில் போய் இடம் கேட்கும்போது எவ்வளோ பேர் இருந்தாலும் கேட்குறதுக்கு யாருமே இல்லை, அந்த வீடு வாங்க, அந்த நிலத்தை வாங்கிறதுக்கு. ஆனால் அப்படி தான், அந்த மாதிரி சூழ்நிலை தான் நீயும் நானும் தான் இருப்போம். என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை தள்ளப்பட்டுட்டாங்க, இது லாக்கி இல்லாத பர்சன், இது ஒன்றுத்துக்கு உதவாதது, இது புரோஜனம் இல்லாதது. எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் பந்தக்காரங்க, எங்கள் உற்றார் உறவுகள், என் நண்பர்கள் எல்லாம் என்னை ஒதுக்குனாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, எனக்கு ஒரு என் குடும்பத்தில் நீ முத்திரையிட்டீங்க, என்னோட வாழ்க்கையில் என்னை
நீர் உன் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி என்னை விலைகதிரமாய் என்னை மாற்றி கொண்டீங்க. விலை மதிக்க முடியாத அந்த பத்திரத்தை என் தேவன் விலை மதிக்க முடியாத பொருளாக அதை மாற்றினார். லட்சக்கு கோடிக்கு அவரை எடுத்து பயன்படுத்தினார். காலி, அங்கே ஒன்றுமே இல்லை, நான் சாக போகிறேன், நானும் என் மகனும் சாக போகிறேன். அந்த சூழ்நிலையில் அந்த பானையை என் தேவன் ஆசீர்வதித்தார். 300 பேர் முடிச்சிருவானோ, அவன் இருக்கிறது நிறைய பேர். அப்படி தான் எதிரிகள் ஆத்து மணல் இல்லை, கடல்கள் மணலை போல என் சத்துருக்கள் அவ்வளோ பேர் பெருகியிருக்காங்க. அதில் நீ என்னை மீட்டு கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிங்க. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என்றும் இருக்குமே. என் பலவீன காலங்களில் உன் பலத்தால் பாதுகாத்துட்டே. என் பலவீன காலங்களில் உன் பலத்தால் பாதுகாத்துட்டே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரனா எதற்கும் உதவாதவன், குறுகுலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரனா எதற்கும் உதவாதவன், குறுகுலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரமா இருக்கலாம், உதவாத பாத்திரமா இருக்கலாம், தள்ளப்பட்ட கிடக்கலாம், ஒதுக்கப்பட்டு கிடக்கலாம். இந்த பானையை பாருங்க, ஏன்னா இது மனுஷர் ஆள் இல்லை, சொந்தக்காரங்க ஆள் இல்லை. ஏன்னா அந்த ஆண்டது கர்த்தருடைய கரம் ஆண்டனது. அவரே குழவனா இருந்து கர்த்ததாமே உன்னை வரைந்து ஓ தொங்கலை தோரணையை கட்டி அது விலைமதிக்க முடியாத பாத்திரத்தை போல நீ விலைமதிக்க முடியாத இருக்கலாம், ஆனா ஒரு விலையை உண்டுபடுத்து அந்த பாத்திரத்தை நிரம்பி வருகிற என் தேவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் வழிந்து வடிவரி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். உன் சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் எண்ணெயால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் அவர் கரத்துல உன்னை எடுத்துட்டார், கர்த்தர் உன்னை உருவாக்கிட்டார். நீ உன்னத பாத்திரமா, உயர்ந்த பாத்திரமா, விலை மதிக்க முடியாத பாத்திரமா உன்னை மென்னையும் அழைத்திருக்கார். அழைத்த ஒரு உண்மையுள்ள தேவன் நம்மளை போதுமானவராய் நடத்துறவரா இருக்கார். நன்றி ராஜா, நீர் ஆஸ்வதிங்க பலப்படுத்து. ஏசு நம்ம செபிக்கிறோம் ஜி நல்ல பிதாவே.